முதலமைச்சர் கூட பேசினாரா சார்? ஒரே இருங்க. சூரியன், ஒரே சந்திரன். ஆமா. அது ஒரே பாட்ஷா தான்ற மாரி, பாட்ஷா வசனத்த காப்பி அடிச்சு பேசுறாரு. அது ரஜினி பேசினா தான் நல்லதா இருக்கும். மத்தவங்க பேசினா காமெடியா தான் இருக்கும். ரஜினி வசனத்த ரஜினி தான் என்ன சார் பேசணும். சிஎம் பேசினது காமெடிங்கிறீங்க? இல்ல நீங்க காமெடின்னா நான் அவரு நான் என்ன சொல்றேன், ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே திமுக, ஒரே வெற்றி இதெல்லாம் நீங்க திமுகவும் ஒரே சீட்டு அதுவும் சொல்ல வேண்டியது தானே. 91ல ஒரே ஒரு சீட்டு தானே ஜெயிச்சீங்க. சார் இப்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார் அவங்க. அதுதான் சார் அப்ப நீங்க வரலாறுனா எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசணும். இன்னைக்கு தேர்தல் நடந்தா இருங்க. திமுக தான் வரலாறுனா ஜெயிக்கும்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசணும். அதிமுகவும் படுதோல்வியை சந்திச்சிருக்கு. திமுகவும் மிக மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கு. தோல்வி சந்திச்சு வெற்றியை சந்திக்கிறீங்க. ஆனா திடீர்னு கொள்கை பற்று, கொள்கை இனமானம், சுயமரியாதை, தன்மானம் எல்லாம் உங்களுக்கு திடீர்னு பொங்கி பிராயிச்சு அப்படியே வழியுது. ததும்பி வழியுது. திமுகவுடைய கொள்கையே அதானே சார்? ஆமா. எப்போ ஆட்சிக்கு ஆட்சிக்கு என்ன பண்ணுவாங்க, மத்தியில ஒரு கட்சியோட ஆட்சியில இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த இந்தி திணிப்பு, மாநில சுயாட்சி எல்லாம் தூக்கி அப்படி பரண் மேல போட்டுருவாங்க. இது எதுக்குடா இப்ப இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். மத்தியில 4 மந்திரி நல்ல சீட்டா பார்த்து வாங்கணுமா, பெட்ரோலியம் வாங்கணுமா, சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் வாங்கணுமா, துட்டு அச்சமான்னு இருக்கிறத விட்டு, இந்த கொள்கையெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு வேலைக்கு ஆகுமான்னு தூக்கி பரன்ல போட்டுருவாங்க. வேண்டாத கட்சி ஆட்சிக்கு வருது, தங்களுக்கு நெருக்கடி வருது, இடி பயமுறுத்துது, ஐடி பயமுறுத்துதுன்னு வச்சுக்கோ. தன்மானம், இனமானம், சுயமரியாதை எல்லாம் திடீர்னு வந்துடும். மற்ற நேரத்தில் அந்த தன்மானம், சுயமரியாதை, இனமானம்லாம் எங்கடா போச்சு?